ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து காலையில் ரிஷப் டேடி வந்து சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தார். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் தீர்ந்துருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தார். மகாலட்சுமி. அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வந்து இட்லி, எங்களுக்கு வந்து இது பூரி வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இது காஞ்ச மிளகா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 150 தெரில. காஞ்ச மிளகா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். வெஜிடபிள்ஸில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தீந்துருச்சு. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ஷாம்பு இல்லை. ஷாம்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு சரமே வாங்கிட்டு வந்துட்டார். டவ் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். டவ் ஷாம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். யாருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ரவுண்டாக கூட வெட்டலாம், இப்படி நேராக கூட வெட்டலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் இதுதான் எங்கள் வீட்டில். சாம்பார் சாதம், வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் அந்த பேஸ்கெட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கும் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நார்மலாக எப்போயுமே நம்ம சமையல் செய்யும்போது உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி மெயினாக இருக்க வேண்டியது. கம்பல்சரி வெஜிடபிள்ஸ்னால் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஸோ பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், 2 தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தார். இன்னும் உள்ளே வைக்கல. இது வந்து கம்பெனிலே போய் வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீட்டுக்கிட்ட எப்போ வருதுன்னு தெரில. கம்பெனி இங்கே கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கேயே போய் வாங்கிடுவோம், வண்டியில், 2 வீலரில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பைப் உடஞ்சி போச்சு. இது ஒட்டுறதுக்காக ஃபெவிக்விக் வாங்க போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி. இது ஒட்டுமா இல்லை புதுசாக வாங்கி அட்டாச் பண்ணணுமான்னு தெரில. எப்படி உடஞ்சிச்சுனே தெரிலையே. சொல்கிறாரு ரிஷப் தான் உடச்சான்னு சொல்கிறாரு. ரிஷப் இங்கெல்லாம் கை வைக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இது 2-3 வருஷம் ஆச்சு இந்த சிங்க் அட்டாச் பண்ணி. பாப்பா சின்ன குழந்தையா இருந்தால் அப்போ அட்டாச் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிங்க் வச்சாங்க பாருங்க, உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறாரு. ஒட்டுமா என்னன்னு தெரில. ஒட்டுமா ரிஷப் டேடி? தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லைனா புதுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். தண்ணி லீக் ஆகாதா இது போட்டு ஒட்டினா? தண்ணி லீக் ஆகாது. அப்படியா? ஆதல்ல வைக ಬೇಕಾರ வைக ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிட்டாராம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மேலே ஆன் பண்ணுங்க. லீக் ஆகலைன்னு பாருங்க. லீக் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். லீக் ஆகுதா? கொஞ்சம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் இது புதுசாக தான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சாச்சு. ஆடி செகண்ட் வெள்ளிங்கிறதுனால எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு தான். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேபாளில் வந்து ஆடி மாதம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் மந்த்து, ரொம்ப முக்கியமான மந்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து மெயினாக வந்து விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம்னா லேடிஸ் வந்து வளையல், பச்சை கலர் வளையல், அதுக்கப்புறம் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கைக்கு மருதாணிலாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த தடவை வந்து வளையல் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட வளையல் இருக்குது, இருந்தாலும் புது வளையல் வாங்கலாம் ஆடி மாதம்னு சொல்லிட்டு வளையல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் வந்து ஒரு டஜன் வந்து 50 ரூபா. ஸோ ஒரே கலரில் வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு திக் கலர், அதுக்கப்புறம் ஒரு லைட் கலர், ரெண்டுமே பச்சை தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டஜன் வளையல் வந்து 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 3 பேரும் போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ண, அப்போ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வந்து மெயினாக வந்து சிவன் கடவுள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. சிவனுக்காக வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய கணவன் ஆயுள் வந்து நீடிக்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. அது வந்து என்ன ஃபெஸ்டிவல்னால் தீஜ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேபாளில் வந்து ஆடி திங்கக்கிழமை சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கணவனுக்காக வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க வளையல் வந்து எடுக்கவே முடியாது. அது வந்து எப்படி எடுத்தேனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். எனக்கு பச்சை கலர் வளையல் மாட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளையல். எப்படியோ சோப்பு போட்டு கழட்டிட்டேன். செம்ம டைட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் நான் எப்போ வாங்கினேன்னா கனகம்பட்டி போயிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாங்கின வளையல், அப்போ போட்ட வளையல் இன்னும் கழட்டவே இல்லை. ரொம்ப குவாலிட்டி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 மருதாணி வாங்கியிருந்தேன், இன்னும் வைக்கவே இல்லை. வளையல் மட்டும் தான் போட்டிருக்கேன், மருதாணி இன்னும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மருதாணி வாங்குவேன், அப்படியே வச்சுருவேன், வைக்கவே மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் மருதாணி வைக்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நேபாளில் வந்து ஆடி மாதம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நேபாளுக்கு போனால் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து எல்லா வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 1 டஜன் தான் வளையல் வந்து போட்டுக்கிட்டேன். இன்னொரு டஜன் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நிறைய வளையல் போட்டோம்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். அதனால் வந்து ஒரு கையில் 6, இன்னொரு கையில் 6, ஸோ 12 வளையல் வந்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வளையல் வந்து அப்படியே வச்சுட்டேன், அது நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த வளையல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வளையல்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், நாட்டு வளையல் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நாட்டு வளையல் மாதிரி இருக்குது. நாட்டு வளையல்னு சொல்லுவீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வளையல் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது வந்து நாட்டு வளையலான்னு சொல்லுங்கள். ஸோ 50 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வாங்கி வச்சுக்குவேன், பட் எப்போயாவது போடுவேன். நல்லாயிருக்கும், எனக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கை நிறையா வளையல் போடணும்னு ஆசை தான், ஆனால் சவுண்ட் அதிகமாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக வந்து வளையல் போட்டோம்னா அவ்வளோக்கா சவுண்டு கேட்காது, கொஞ்சம் லூஸாக போட்டோம்னா நல்லா சவுண்டு கேட்கும். அதனால் வந்து கையில் வந்து ஒரு கையில் 6, ஒரு கையில் 6, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்குவேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் கடைசி திங்கக்கிழமை வந்து தான் சிவன் அண்டு பார்வதியோட கல்யாண நாளாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நேபாளில் வந்து பெண்கள் வந்து விரதம் இருப்பாங்களாம். நம்மளுக்கு வந்து பார்வதி மாதிரியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதி கடவுள் சாமி கும்பிட்டு வந்து விரதம் இருப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மந்த்து தான் ஆடி மாதம். நேபாளில் வந்து சாவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தை. இங்கே வந்து நீங்கள் ஆடி மாதம் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணி கூழ்லாம் வந்து
கோயிலில் வந்து கொடுப்பாங்க. பட் நேபாளில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம்னா சிவனுக்காக வந்து சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய கணவனோட ஆயுள் வந்து நீடிக்கணும், நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சொல்ல தெரில. ஏன்னா நான் வந்து சாமி படங்கள்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எனக்கு டீட்டெயிலாக சொல்ல வரல. ரிஷப் டாடி அதிகமாக வந்து சாமி படம்லாம் பார்ப்பார். ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து ரிஷப் டாடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பார். நான் அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த வளையல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையில் 6, இந்த கையில் 6, ஒரு டஜன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்கள், வளையல் போட்டாச்சு. இந்த தடவை வந்து ஆடி மாதம் வந்து நான் 2 ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் க்ரீன் கலர் ட்ரெஸ் வாங்கல. 2 ட்ரெஸ்ஸு வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர் வளையல் போட்டேன். அதுக்கப்புறம் சரி திக் க்ரீன் கலர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து நாட்டு வளையலான்னு பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நாட்டு வளையலா இல்லை நார்மல் வளையலான்னு சொல்லி பாருங்கள். எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறையா வளையல் வந்து வாங்கி நான் போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே. ஸோ அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.